அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம் மக்களே, நீங்கள் தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னா அது இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை எப்போது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதற்கான அறிவிப்பு பற்றி தான் அனைத்து விவசாயிகளுமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஒரு வழியாக இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை எப்போது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், அதே போல் சில விவசாயிகளுக்கு இந்த 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த விவசாயிகளுடைய பெயர் பட்டியலும் அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை சேர்த்து வாங்கக்கூடிய விவசாயிகள் என்னென்ன செய்திருக்க வேண்டும், அதே போல் விவசாய ஐடி அடையாள அட்டை, அதாவது இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணையிலிருந்து கட்டாயமாக தனி நபருடைய விவசாய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸுமே என்ன ஏதுன்றதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. விவசாயிகளுக்கு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஎம் கிசானுடைய 22வது தவணை எப்போது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், வெளியான முக்கிய அப்டேட்டை பற்றி தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இது வரைக்கும் அந்த தனிநபருடைய விவசாய அடையாள அட்டை எண் வாங்காத விவசாயிகளுக்கும் ஏற்கனவே மாதம் அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தொகை வாங்கி கொண்டு இருக்க விவசாயிகளுக்கும் கட்டாயமா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதியுதவியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த தொகை நேரடியாகவே விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 3 தவணைகளாக வருடத்திற்கு 6000 ரூபாய், 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் என்ற 3 தவணைகளில் 6000 ரூபாய் பெரிய விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இது இருந்து வருகிறதுங்க. சரிங்களா? ஸோ அதுக்காகவே தான் இதற்கிடையே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் 22வது தவணைக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்கள். பிப்ரவரியில் விவசாயிகள் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மார்ச் இறுதிக்குள்ள கண்டிப்பாக வெளியிடப்படுமா அப்படின்றத விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தின் பிப்ரவரி 2019ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தற்போது 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. தகுதியான விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தில் சலுகைகளை பெறுகிறார்கள் என்றால், நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் அல்லாதவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக சலுகைகளை இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இணைஞ்சு இந்த சலுகைகள் எல்லாமே பெற்று வராங்க. இதன் காரணமாக தகுதியற்ற விவசாயிகள் பெயர்களை நீக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த காரணத்திற்காக தான் இன்னமும் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படாமல் இருக்கிறதற்கான காரணம் இதுதான். சரிங்களா? இருந்த போதிலும் இப்போ இந்த தொகை எப்போது வரவு வைக்கப்படும்ன்றதை தெளிவாக சொல்கிறாங்க.
அதனால்தான் இந்த திட்டத்திற்கான 22வது பிஎம் கிசான் தொகை பணத்தை வெளியிடுவது தாமதமாகவே இருக்கிறதுங்க. தற்போது அனைத்து விவசாயிகளுக்கும் தனிநபருடைய விவசாய ஐடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாயி ஐடி அடையாள அட்டை உருவாக்கப்படவில்லை. எனவே இந்த செயல்முறை முடியும் வரை அதாவது இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை வெளியிடப்படுவது என்பது சாத்தியம் கிடையாது அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் 22வது தவணை மார்ச் 2027 தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என்று, அதாவது இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படலாம். ஏனெனில் 4 மாதம் கால மார்ச் மாதத்திலேயே முடிவடைகிறது. இருப்பினும் இது தொடர்பாக தற்போது வரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்றும் வெளியிடவில்லை. அதாவது இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை இந்த மார்ச் இறுதிக்குள்ள வெளியிடப்படலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதத்தோட அடுத்த மாதத்தோட தொடக்கத்திலேயே வெளியிடப்படலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பிஎம் கிசான் திட்டத்தில் தவறான முறையில் இணைந்திருக்கக்கூடிய விவசாயிகளை பெயர் பட்டியல் எல்லாமே நீக்கினதுக்கப்புறம் தான், ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த தொகை எல்லாமே. சரிங்களா? ஸோ இன்றைக்கான பிஎம் கிசானுடைய தொகை எப்போது வரும் என்பதற்கான முக்கியமான அப்டேட்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படலாம். கண்டிப்பாக இந்த மாதம் உறுதி. சரிங்களா? ஸோ அது கன்ஃபார்ம். ஸோ இன்றைக்கான முக்கிய அப்டேட் இது தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.